ஹாய் ஹலோ வெல்கம் டு அனுபாரதி சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே ஏதாவது ஒரு கொஷின் வந்துடும். இந்த டாப்பிக்கில் இருந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்ம பேசிக்காகவே நம்ம இது என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா லோயர் செக்ஷன்லேருந்தே இந்த கொஷினை வந்து படிச்சுட்டு தான் வந்துட்ருக்கோம். ஸோ இந்த டாபிக் இல்லாத எந்த கொஷின் பேப்பருமே இருக்காது. இதிலேருந்து 2 மார்க்கு ஆர் 3 மார்க் ஆர் 5 மார்க் அப்படின்னு ஏதாவது ஒரு கொஷினாவது இதிலேருந்து வந்துடும். ஸோ அப்படி இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் அப்படிங்கிற இந்த டாபிக் தான். இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதனுடைய டிவைஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பிளேட், இன்னொன்று பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பிளேட்டு. தென் இதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் நமக்கு இந்த சிம்பிள் இருக்கும். 2 ஈக்குவல் லைனில் இருக்கக்கூடிய 2 பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜை வந்து தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டருக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எ எனர்ஜி and charge. So it is a device used to store a charge and energy அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அதனுடைய சிம்பல். இது வந்து அந்த கெப்பாசிட்டருடைய சிம்பலாக வந்து நமக்கு இருக்கும். தென் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு எதுக்காக அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேமராஸில் ஃப்ளாஷுக்காக நம்ம அடிக்கிறோம் இல்லையா அது. ஸோ ஃப்ளாஷ் நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு ஃப்ளாஷ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷில் வந்து எது யூஸ் ஆகுதுன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் நம்ம ஃபேன்லேயும் பார்த்திங்கன்னா கண்டென்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் இந்த கெப்பாசிட்டர் தான் யூஸ் ஆகுது. தென் லைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டியாக் அரெஸ்டில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் யூஸ் ஆகுது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய சிவாஜி மூவிலையும் ப்ளஸ் ராஜாராணி மூவிலையும் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து கரண்ட் ஷாக் அடித்து இது பண்ணிடுவார். அப்போ டக்குன்னு ரகுவரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து ப்ரீத்திங் கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப அதிகமான எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து அவர் நெஞ்சில் வைப்பாங்க இல்லைங்களா. அது வந்து எதன் மூலமான இந்த கெப்பாசிட்டர் தான். ராஜாராணிலையும் அதே தான். ஆக்சிடென்ட் ஆகிடும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதோ வந்து அயன் பாக்ஸ் மாதிரி 2 பெட்டி இருக்கும், அந்த பெட்டியை நல்லா தேய்ச்சி வந்து பிளேஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதுதான் வந்து என்னென்னா கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய டிவிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜாக இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த இதுக்கு சேம் இந்த டிவியே தான் நமக்கு இருக்கும். என்னென்னா டிவியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம். டிவி ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் நேரத்துக்கு டிவிக்கு பின்னாடி என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். ரீசன் கெப்பாசிட்டர்லேருந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போகுது. இது ஒரு லாஸ் தான் நமக்கு. ஓகேங்களா. தென் கெப்பாசிட்டருக்கு யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேரட். கெப்பாசிட்டருடைய யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டருடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி. அது என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஸோ ஒரு வோல்டேஜை கொடுத்து ஒரு பேட்டரியிலேருந்து சம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. எவ்வளோ அளவுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும்.
எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நான் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு சார்ஜ் வந்து எனக்கு கண்டிப்பாக அந்த பிளேட்டில் போய் என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். அப்போது சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த ப்ரொபஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா Q டிவைடட் பை V அப்படின்னு எழுதுவோம். Q டிவைடட் பை V அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சப்போஸ் எனக்கு இதனுடைய யூனிட் தெரியல அப்படின்னா இங்கே நமக்கு தெரியும் சார்ஜுடைய யூனிட் கூலும், வோல்டேஜுடைய யூனிட்டு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுடைய யூனிட் என்ன அப்படின்னா V. ஸோ அப்போ நான் அப்படியே டேரெக்டாக CV⁻⁻1 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரி, சப்போஸ் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் உடைய ஃபார்முலா தெரியல அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க சான்சஸ் நிறைய நமக்கு இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே நமக்கு ஓகே. எவ்வளோ அளவுக்கு கெப்பாசிட்டன்ஸ் அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ parallel plate capacitor. So capacitance of a parallel plate capacitor அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போது எவ்வளோ அளவுக்கு கெப்பாசிட்டரில் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஈக்குவல் ஏரியா அண்ட் ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்குன்னா D. அண்ட் தென் இதனுடைய ஏரியாவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளேட்டில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜை பார்த்த மாதிரி நமக்கு என்ன ஃப்ளோ ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகும். அப்போது இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போது இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கிடச்சிச்சு நமக்கு. இப்போது இந்த பிளேட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ சார்ஜ் அல்லது எனர்ஜி போய் இந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், we know that C is equal to Q divided by V அப்படின்னு எழுதலாம். Q divided by V அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம். அதே மாதிரி we know that V is equal to E into D. V is equal to E into D அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஈயோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம். ஸோ பிளேட் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா σ/ε0 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. we know that electric field of a parallel plates வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா σ/ε0. அதே மாதிரி Q is nothing but sigma into A. அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அந்த சார்ஜ் பர் யூனிட் ஏரியாவிலேருந்து நான் என்னென்னு எடுத்திருக்கேன், சிக்மா இன்ட்டு ஏன்னு எடுத்திருக்கேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Qஓட வேல்யூவையும் Vயோட வேல்யூவையும் எடுத்துகிட்டு போய் Cயில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை V. ஸோ Qவோட வேல்யூ சிக்மா ஏ டிவைடட் பை வியோட வேல்யூ E இன்ட்டு டி. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் தான் ஈயோட வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போது சப் 1 இன் சின்னு போடுறேன். ஸோ கியூவோட வேல்யூ சிக்மா ஏ அப்படியே இருக்குது. இப்போது ஈயோட வேல்யூ சிக்மா டிவைட் பை ε0 இன்ட்டு டி. ஸோ மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒன்றோட ஒன்று என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சல் ஆகிடும். தென் யார் மட்டும் இருக்காங்கன்னா ஏ டிவைடட் பை டி டிவைடட் பை ε0ன்னு இருக்குது. இந்த ε0 மேலே போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ε0 டிவைடட் பை டின்னு கிடைக்கும். அப்போது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு ε0 ஏ டிவைடட் பை டி அப்படின்னு கிடைக்கும். என்னுடைய இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்க்கு உண்டான ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சின்ன சின்ன டாப்பிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் லைக் பண்ணீங்க அப்படின்னாலும் இன்னும் மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். ஸோ அதே போல் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் ஃபிசிக்ஸில் தான் எடுத்துகிட்ருக்கேன், நான் மேக்ஸ் மேஜர் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் மட்டும் வந்து அடிக்கடி வந்து மேக்ஸு போடுங்க, மேக்ஸில் டவுட் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் மேக்ஸ் மேஜர் இல்லை, நான் ஃபிசிக்ஸ் மேஜர் தான். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மேக்ஸில் வந்து மேக்ஸ் மேஜர் நான் கிடையாது அப்படிங்கிறதுனால மேக்ஸில் என்னால் கிளியர் பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் கொஷின் போடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் வந்து அது உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.